பார்த்தீங்கன்னா மண் எப்படி வெளியே வருது. ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும். வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம அது வந்து செலவு கணக்கில் தான் எழுதுவோம், செலவு கணக்கில் தான் சேர்ப்போம். இது யதார்த்தமான ஒரு உண்மை. பட் இந்த வீடியோவில் நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து அதுக்கு உண்டான பணத்தை அது உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு அந்த பொருளும் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு பொருள் என்ன, அது உண்மைதானா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் வாஷர் ப்ளஸ் இங்கே இருக்கிற ப்ரெஷர் வாஷர் தான். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு 300 வீடியோவுக்கு மேலே பண்ணியிருக்கோம். என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்குறவங்களா இருந்தால் என்னென்ன விஷயங்களை வந்து கவனமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான், இது காமனான விஷயமா தான் சொல்ல போகிறோம் நம்ம வந்து. ஸோ நீங்கள் ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வாஷரில் வந்து பார்னா என்ன அப்படின்னு ஆஸ் ஒரு கஸ்டமராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திடீர்னு எங்கிட்ட ஒருத்தர் வராங்க, சார் நான் ஒரு லாரி கழுவணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க. சார் லாரி கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை காட்டுறேன் நான், சார் இது வந்து ஒரு 10,500 ரூபாய் வருது சார் அப்படின்னு சொல்கிறேன். அவர் அப்படிங்களா யோசிச்சுட்டு போகிறார். அதே இன்னொரு இடத்துல சார் லாரி கழுவு சார் இந்தாங்க சார் 3,200 ரூபாய்க்கு இருக்குதுங்க சார். அப்போ எதை எப்படி 10,000 திடீர்னு 3,200 ஆச்சு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னம்னா, 220 பார் இருந்தால் தான் லாரி கழுவ முடியுங்கிறது. அவங்க கையில் வச்சுட்டு எந்த மோட்டர் வேணாலும் காட்டி சார் இருந்தாங்க 220 பார் இது அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட ஒரிஜினல் தெரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே, அவங்க ஒரிஜினல் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் காட்டுறது ஒரிஜினல் தானா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற டவுட் முதல்ல என்னையும் நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெஷர் வாஷரை நீங்கள் வந்து லாரி கழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய இடத்துல லாரியை கொண்டு வந்து கழுவி பண்ணுற அளவுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட வசதியை பண்ணி கொடுத்துருக்கோம். திடீர்னு நீங்கள் காரோட வந்தோடனே நான் விலை வளர்த்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ காரு அது வாஷ் பண்ண வீடியோவோட கூட நீங்கள் பார்க்கலாம், எப்படி அண்டர் சேஸோட அந்த வீடியோ வந்து காரை கழுவுது அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக உங்களுக்கு அந்த வந்து கழுவி வந்து காமிச்சிருவோம். இன்னும் டெப்த்தாக போய் டெக்னிக்கலாக அந்த மிஷினை சோதிச்சு உங்களுக்கு எத்தனை பார் வருதுங்கிறத காட்டுறதுக்கும் நாங்கள் வந்து தயாராகவும் இருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறதும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் நீ கஸ்டமர் வந்து எதிர்பார்ப்பாங்க, கழுவி காட்டுறது எப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான மாதிரி தான் செய்கிறோம். அதுக்கு எங்கள் வாடிக்கையாளரை கழுவி நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட உங்களுக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் லாரியை கழுவுன வீடியோஸ் கூட இருக்குது, அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த தேவைப்பட்டால் சில கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பரை கூட எடுத்து நீங்கள் உண்மையிலுமே வாங்கியிருக்கலாம் என்னங்கிறத பார்க்கலாம். உங்கள் லாரி கழுவுற இடத்துல அது கழுவல அப்படின்னா அந்த மிஷினை நாங்கள் ரிட்டர்ன் கூட எடுக்கிறதுக்கும் கூட தயாராக இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார். ரெண்டாவது, இந்த மோட்டரில் இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங்கை தவிர இம்போர்ட்டடில் தான் அதிகமாக வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஸ்பேரும் யாருக்கிட்டையும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்பேர் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே தன்கிட்ட இல்லைங்கிறத யாரும் நான் முதற்கொண்டு யாரும் ஒத்துக்கிறதுக்கு நீ தயாரில்லை. பட் நான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா 10 வருஷத்துக்கு மினிமம் கேரண்டியாக கொடுக்குற ரிட்டர்ன் கேரண்டியாக 10 வருஷத்துக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போனேன் சார், இது இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை சார், இது ஸ்பேர் கிடைக்காதுங்கிற வார்த்தை எங்கள்கிட்ட என்றைக்குமே வராது. ஸோ அப்போ யூஸ் அண்ட் த்ரோங்கிற பேச்சுக்கு இதை தூக்கி போட்டு வேற வாங்கணுன்ற அவசியம் 5 வருஷம் கழிச்சு கூட கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாற்றணுமா, பம்பு கிட்ட மாற்றணுமா, என்ன சுவிட்ச் வேணுமா, கைப்பிடி வேணுமா, பாடி வேணுமா, என்ன வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து, ஏன்னா பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன் அமுத்தினா தண்ணி எவ்வளோ தூரம் வெளியே தள்ளுதுங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிதர்சனமாக நம்ம நேரடியாகவே இங்கே வந்து காட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து ஒரு 2 வீலர்ல வந்து 500 லாரிகள் வரைக்கும் சாதாரணமாக பாருங்க. இப்போ இந்த மோட்டரில் இருந்து, இப்போ என் கையில் இருக்க இந்த மோட்டர்ல இருந்து இங்கே இருக்கிற மோட்டருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க, இதை தூக்கிறதுக்கு தெரியும், இந்த சைடில் மோட்ரு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு. ஸோ இந்த அளவுக்கு உண்டான மோட்ரு வரைக்கும் நாம் வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது எல்லாமே எங்களுடைய ஓன் பிராண்டு நேமில் தான் வரும். அந்த ஓன் பிராண்டும் ரெஜிஸ்டர்டு மார்க் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மார்க்கோட இருக்கக்கூடிய எங்களுடைய ஓன் பிராண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக்கலாக இருக்கலாம், இல்லை 4 வீலர் மெக்கானிக்காக இருக்கலாம், நீங்கள் டிராக்டர் கழுவுறவங்களா இருக்கலாம், மாட்டு பண்ணை வச்சிருக்கலாம், கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், நான் வீடுகளுக்கு போய் சர்வீஸ் வண்டியை வாகனத்தை சர்வீஸ் பண்ணி கொடு அதன் மூலம் வருமானம் ஈட்டுறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள டேங்க் தொட்டியெல்லாம் கழுவி கொடுக்குறவங்களா இருக்கு. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய பெரிய கோயிலில் வந்து புனரமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் கொண்ட டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டீமுக்கு ஈக்குவலாக அந்த வேலையை அது வந்து செஞ்சிடும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு கார் கழுவுறதுக்கு 400 ரூபானா 20 முறை கழுவுனா 8000 ரூபா. அதுக்கு நீங்கள் ஒரு 6000 ரூபாய் 5500 6000 மோட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வாஷர் வேணும்
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்க நமக்குடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வைண்டிங் வாரண்டியோடையும் ஸ்பேர்ஸ் சர்வீஸ்லேருந்து எல்லாமே ஹோஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோங்கிறது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இதில் 2 டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது டொமஸ்டிக், சொந்த பயன்பாட்டிற்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, நேனோ வச்சிருக்கீங்க, மாருதி 800 வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 பார் இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 80 பாருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் சிடான் டைப் வெஹிக்கிள் ஒரு 4 பேர் உட்கார அளவுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் இருக்கு, ஸ்விஃப்ட் எட்டியோ, சைட்டுன்னு, வேக்னார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 150 பார்ல இருக்கக்கூடிய மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். இதே நான் வந்து இல்லைங்க கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து சில கம்பெனியில் வந்து டாடா இஸ் தோஸ்த் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க லோடு அடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க, அவங்க வைக்கலாம், அவங்களுக்கு வந்து 190 பார் உள்ளது. ஓகேங்களா, 190 பார் உள்ளது. இது வந்து நீங்க நேர்ல பாக்குறப்ப மோட்டர் தூக்கி பாக்குறப்ப வெயிட் பாடியில இருந்து எல்லாமே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து காட்டுறதுக்காக. ஸோ நம்ம ஓன் பிராண்டுங்க எல்லாமே ஒரே கலர்ல வந்து சில சமயங்கள்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வரும் உங்களுக்கு வந்து. நீங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வாஷ் பண்ற மாதிரி ஒரு 170 பார்ல இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சௌரியமா இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 பார். இந்த 190 பார் வந்து ஹேஷ்பேக் வண்டின்னு சொல்லுவோம் நம்ம வந்து, அதாவது 7 சீட்டர் வெஹிக்கிள் சொல்லுவோம். உங்களுக்கு கிறிஸ்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ அப்படி ஈச்சர் வரைக்கும் கழுவுறதுக்கு வந்து ஒரு 190 பார் இருக்கிறது வந்து சரியா இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து டிப்பர் லாரி, டாரஸ் கழுவுறதுக்கு உண்டானது. 1 லாரி 2 லாரி எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம், இல்லை டெம்போ டிராவலர் வச்சிருக்கோம், 220 பார் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சர்வீஸ் சென்டர் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் மோட்டருங்க. இது வந்து சென்ட்ரிஃபிகல் மோட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து. இது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோழி பண்ண வச்சுருக்கோங்க, சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர் வைக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 HP இருக்கக்கூடியது. அப்படியே ஒவ்வொரு மோட்டர் 3 HP. இது வந்து பழைய மோட்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற மோட்டர் தான். அந்த 3 HPலேயே இந்த மாதிரி வந்து ட்ராலியோட டைப்பில் வர்றதுல வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 HP. இதெல்லாம் வந்து ஒரு 10 லாரி அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க வந்து சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். இது 7.5 HPல இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 HP. 12 HPலேருந்து ஒரு 15 HP வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 80 பார்லேருந்து கமர்ஷியல் வந்து ஒரு 300 பார் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டொமஸ்டிக்கு போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் கையில் இருந்துச்சுன்னா 200 பார் 300 பார் அப்படிங்கிறது அஃபோர்டபுளானது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பாரை வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு வந்து சரியான அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து வாஷ் பண்ணக்கூடிய ஏரியா. நீங்கள் எந்த பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் வந்து வண்டி எவ்வளோ பெரிய வண்டி வேணாலும் நிறுத்தி கழுவுற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் லாரியே கொண்டு வந்தால் கூட வாஷ் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் கழுவுற மாதிரி பெரிய வண்டி கழுவணும், பட் இந்த வண்டியை வாஷ் பண்ணி காட்டுறோம். வாங்க எப்படி வாஷ் பண்ணுறது பார்த்துடலாம் நம்ம. மண்ணை எப்படி வெளியே வருது